Hi my dear boys and girls, 11th standard economics part 2 video தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Introduction to micro economics part B questions already நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட சேனல்ல இருக்கிற 11th standard economics அப்படின்ற வீடியோவை பார்த்துக்கோங்கப்பா. And now நம்மளோட ஸ்டேட் போர்ட் காமர்ஸ்க்காக தமிழ்நாட்டுல ஒரு புது சேனல் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு கீழே சேனலோட நேம் இருக்கும், அங்க போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு லிங்க்கும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்குப்பா, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெலிகிராம்ல நம்மளுக்கு ஸ்டடி பிளான்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எனி கைண்ட் ஆஃப் நோட்ஸ் இது எல்லாமே இம்மீடியட்டா அவைலபிளா இருக்கும். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட், பார்ட் சி அண்ட் டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பிளைன் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் அசஸ் இட். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸை வந்து 4 பேர் கொடுத்துருப்பாங்க, 4 விதமா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஸ்கார்சிட்டி டெஃபினிஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறோம். லைனல் ராபின்ஸ் அப்படின்றவர் தான் ஸ்கார்சிட்டியோட டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு. அவரோட நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக்ல வந்து கொடுத்திருப்பாரு. 1932ல இந்த புக்கை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அதுல எக்கனாமிக்ஸை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு டெஃபினிஷன். முடிஞ்சா இந்த டெஃபினேஷனை வந்து இருக்கிற மாதிரி அப்படியே எழுத பாருங்க, இல்ல அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. பட் டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எப்பயுமே அதுல இருக்க வேர்ட்ஸை அப்படியே எக்ஸாக்டா எழுதணும். அதுதான் வந்து டெஃபினேஷனுக்கான மீனிங். சரியா? அந்த டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போதே அதை நம்ம எக்ஸாக்டா எழுதிதான் ஆகணும். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக்ஸை வந்து ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எம்பசைஸ் பண்றாரு. அதுல ஏன் சயின்ஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னா, வித் ஸ்டடிஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப். ஒரு ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு. எதுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளோட தேவைகளுக்கும் அந்த தேவைகளுக்கான ஒரு ரிசோர்சஸுக்கும். ஸ்கேர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தேவை நிறைய இருக்கு. யாருக்குதான் தேவை இல்லாண்டு, எஸ்பெஷலி வந்து ஹியூமன்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய தேவை இருக்கு. அந்த தேவைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமா தான் ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவரு கன்க்ளூட் பண்றாரு. இதுல ராபின்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இதுல ஜாஸ்தியா எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, does not make any distinction between goods conducive to human welfare and goods that are not. இப்போ ராபின்சனோட டெஃபினேஷன்ல இருந்து நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, ராபின்சன் வந்து எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் சொல்லியிருக்காரு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சரிதான்ப்பா. பட் இதுல மனுஷங்களுக்கு தேவையானது கூட்ஸ், அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கேர்ஸ் மீன்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஸ்கேர்ஸ் மீன்ஸை வச்சு நம்ம பண்ற ஒரு கூட்ஸ் வந்து அது மனுஷனோட வெல்ஃபேருக்கு நல்லதா இருக்குமா இல்ல வெல்ஃபேருக்கு நல்லதா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிரிக்கவே இல்லை, அதை டிஸ்டிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் நாட் ஒன்லி வித் தி மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் பட் ஆல்சோ வித் தி மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராபின்சன் பேசும்போது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்டை பத்தி மட்டும்தான் அவர் வந்து பேசியிருக்காரு. மைக்ரோனா என்ன, மேக்ரோனா என்ன அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப பிகினிங்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. மைக்ரோ அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டதாகவும் ஒரு ஃபர்ம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ். பட் மேக்ரோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை ஆஸ் அ ஹோலா எடுத்து அங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவோ இல்ல வந்து பாவர்ட்டி இல்ல நேஷனல் இன்கம் இந்த மாதிரி இஷ்யூஸை பத்தி எடுத்து அதை டீப்பெண்டா அனலைஸ் பண்ணி அதுல ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். இந்த ஆஸ்பெக்ட பத்தி இவர் வந்து பேசவே இல்லை, ராபின்ஸ் வந்து பேசவே இல்லை. அவர் ஒன்லி ஸ்ட்ரெஸ் பண்றது எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ராபின்ஸ் ரெடியூசஸ் எக்கனாமிக்ஸ் மெர்லி டு தியரி ஆஃப் ரிசோர்சஸ் அலோகேஷன். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய உலகம் மாதிரி, ஆனா ராபின்ஸ் வந்து அதை வெறுமனே தியரி அலோகேஷன்ஸ்க்கு மட்டும் உள்ளதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருப்பாரு. வேற எவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல, அதை அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ராபின்ஸோட டெஃபினேஷன்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் குரோத்துக்குமான ஒரு பிளேஸே அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் வாட், எக்கனாமிக்ஸ் வந்து கரண்ட் டேல ரிசோர்ஸ் அலோகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்ல வந்து குரோத்தை பத்தியோ டெவலப்மெண்ட்டை பத்தியோ அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எக்கனாமிக் இஸ் ஆல் அபவுட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன். அதை பத்தி அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறதையும் இங்க ஒரு கிரிட்டிசிசமா சொல்றாங்க. சோ 4 கிரிட்டிசிசம். மக்களுக்கு நல்லது பண்ற கூட்ஸா இல்லையா அப்படிங்கறத அவர் பிரிக்கவே
பேசவே இல்லை. அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்கை மட்டும் பேசியிருக்காரு, மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி அவர் பேசவே இல்லை. அண்ட் தியரி ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸை மட்டும்தான் எக்கனாமிக்ஸை வச்சு பேசியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி growth அண்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி அவர் கவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த கொஸ்டின், நம்ம படிக்கவே தேவையில்ல, ஞாபகம் வச்சுட்டா போதும். வாட் ஆர் த க்ரூசியல் டெசிஷன்ஸ் இன்வால்வ் இன் வாட் டு ப்ரொடியூஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில க்ரூசியல் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த டெசிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒரு 5 பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட், நான் ஃபுட்டுக்கு போறதா, கிளாத்துக்கு போறதா, இல்ல வீட்டுக்கு போறதா, இல்ல நிறைய லக்ஸரி குட்ஸ்க்கு போறதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நீங்க பிசினஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இமேஜின் நீங்களே ஒரு பிசினஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சோடனே நம்ம கைக்கு என்ன ஐடியா வரும்? என்ன பிசினஸ் பண்ணலாம்? அது ஒரு வாட் ஆர் த கைண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு இல்லையா? நான் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றதா, இல்ல கிளாத்திங் பிசினஸ் பண்றதா, இல்ல ஜுவல்லரி ஷாப் வைக்கிறதா, இல்ல வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றதா, இல்ல எலக்ட்ரானிக் குட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்றதா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கும்ல. அந்த டவுட் எல்லாம் அப்படியே வச்சு இவங்க சொல்ற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட், ஃபுட்டு, கிளாத்திங், ஹவுசிங் ஆர் லக்ஸரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் நிறைய அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ்க்கு போறதா, இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ்க்கு போறதா. இது ரெண்டும் ஆப்போசிட், அதனாலதான் இது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. எய்தர் அக்ரிகல்ச்சர் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க. அண்ட் மூணாவது, வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்சஸ் இன் எஜுகேஷன், ஹெல்த் ஆர் யூஸ் மோர் ரிசோர்சஸ் இன் மிலிட்ரி சர்வீசஸ். எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா, இல்ல நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் ஆனா மிலிட்ரிக்கு நான் நிறைய ரிசோர்ஸ் கொடுக்கறதா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன். அடுத்தது, மோர் கன்சம்ஷன் கூட்ஸ் பண்ணலாமா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் பண்ணலாமான்றது அடுத்த ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் ஃபைனலி, ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். எஜுகேஷன்லயே இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேனாலுமே பேசிக் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றதா, இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றதா அப்படிங்கிற டவுட். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபுட்டு, கிளாத்திங், லக்ஸரி கூட்ஸ். ரெண்டாவது விஷயம் அக்ரிகல்ச்சரா இல்ல இண்டஸ்ட்ரியல் கூட்ஸா அப்படிங்கிறது. மூணாவது, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப கொடுக்கட்டுமா, இல்ல மிலிட்ரிக்கு கொடுக்கட்டுமா. அண்ட் ஃபோர்த் ஒன், கன்சம்ஷனுக்கு கொடுக்கட்டா, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கொடுக்கட்டா. அண்ட் ஃபைனலி, நான் எஜுகேஷன் டிசைட் பண்ணிட்டேன், பட் அதுலயுமே பேசிக் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றதா, இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றதா அப்படிங்கிறது தான்ப்பா. சரியா? ஓகே, மூவிங் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. என்னென்னலாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட், இதுதான் ஒரு ஹியூமனோட வாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது எப்படி ஃபைனலி ஒரு பொருளா நம்ம கைக்கு சேருது அப்படின்னா, வாண்ட்ஸ் பிகம்ஸ் எஃபர்ட்ஸ். அந்த எஃபர்ட்ஸ்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருள் கிடைச்சோடனே அதை கொண்டு போய் மக்கள் கையில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அண்ட் ஃபைனலி மக்கள் அதை வாங்கி கன்சியூம் பண்றாங்க. இதுதான் ஒரு பொருள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத காட்டுறது. ஸோ எக்கனாமிக்ஸ் எதை நிறைய ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா, பிஹேவியர் அண்ட் இன்டராக்ஷன்ஸை தான் நிறைய ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்ப்பா. என்ன பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தான் சொசைட்டில இருக்க நம்ம தான் எக்கனாமிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது யாரோ பெரிய ஆள் கிடையாது, அது நம்ம தான். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் பிலாங்ஸ் டு அன் எக்கனாமிக் சிஸ்டம். யாரெல்லாம் எக்கனாமிக் சிஸ்டம்க்கு சொந்தமானவங்க அப்படின்னா, நம்ம தான் எக்கனாமிக் சிஸ்டம்க்கு சொந்தமானவங்க. நம்மள மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ், நம்மள மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ், இல்ல ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு ஓனர், இல்ல பிசினஸ் டீலிங் பண்றவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி, இவங்க எல்லாருமே எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் தான். சரியா? அவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எக்கனாமிக்ஸ் பாக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட், எக்கனாமிக் ஸ்டடிஸ் த வேஸ் இன் விச் பீப்புள் யூஸ் த அவைலபிள் ரிசோர்சஸ் டு சாட்டிஸ்ஃபை தியர் மல்டிபிளிசிட்டி ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு தேவை இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட இன்கம் லெவல் அப்படிங்கிறது மாறும். பட் இந்த சொசைட்டில எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கம்மி சம்பளத்துல ஒரு ஃபேமிலியை ரன் பண்றவனும் இருக்கதான் செய்யறாங்க. கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு அவங்களும் ஃபேமிலியை ரன் பண்ணதான் செய்யறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் இப்ப யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவு ரிசோர்சஸ் கொடுத்தாலுமே மக்கள் அதை வச்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருக்காங்கல்ல, இது எப்படி அப்படின்ற அந்த ஸ்டடியை எக்கனாமிக்ஸ் பண்ணுது. அண்ட் மூணாவது விஷயம், எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே என்ன படிப்போம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு படிக்கும் போது ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். எக்கனாமிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் அபவுட் ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டி தான். ஏன்னா ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அண்ட் நம்மளோட எக்கானமிலையும் அது ஒரு இன்ஃபுளுன்ஸை கொடுக்கும். நான் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவு இன்ஃபுளுன்ஸை கொடுக்கறது கிடையாது. ஹியூமன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு வெல்த் கான்ஸ்டிடியூட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்போ மேஜரா எக்கனாமிக்ஸ்ல இருக்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கோட வெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு மணி. அதுதான்ப்பா எக்கனாமிக்ஸ். சரியா? எக்கனாமிக்ஸ்ல பணத்துக்கு ரிலேட்டடா ஹியூமன் செய்யற எல்லா ஆக்டிவிட்டியும் தான் சப்ஜெக்ட் மேட்டராகவே இருக்கு. ஹீரோ ஆஃப் த ப்ரோக்ராம்
ப்ரோக்ராமாவே அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டயக்ராம் கண்டிப்பா வரைஞ்சுக்கோங்க. அண்ட் வித் தட் இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டாலே போதும். ஓகே, சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. நம்ம எப்பயுமே பேசும்போது 2 பேரும் சேர்த்து பேசுவோம். யாரு? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பேசுவோம். இதுல கூட்ஸ் அப்படிங்கிறது வேற, சர்வீசஸ் அப்படிங்கிறது வேற. கூட்ஸ்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு பேனா, ஒரு நோட்டு, ஒரு புக்கு, ஒரு மொபைல் போன், ஒரு லேப்டாப், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கூட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இதை வந்து என்னால தொட்டு உணர முடியும். நான் இதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா தே கேன் பை அண்ட் யூஸ், தே கேன் டேக் இட் ஃப்ரம் மீ அண்ட் யூஸ். அதே மாதிரி இதை என்னால வந்து இப்ப தூக்கி போட்டேன் அப்படின்னா அது போய் கீழே விடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுதான் வந்து கூட்ஸ். அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் அதை கண்ணில் பார்க்க முடியாது. இப்ப நான் டீச் பண்றேன் அப்படிங்கிறத உங்களால கேட்க முடியும், உணர முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. யூடியூப் வீடியோஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் அந்த யூடியூப் வீடியோவை இப்ப நான் வந்து ஸ்ட்ரீம் பண்றப்ப உங்களால ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. அந்த ஸ்ட்ரீம் பண்ற அந்த நிகழ்ச்சியை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. சோ அதுதான் வந்து சர்வீசஸ்க்கும் கூட்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இங்க இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். த வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள் அப்படின்னா உங்களால வந்து பிசிக்கலா அதை வந்து பார்க்க முடியாது, ஆனா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். நாட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பட் எக்ஸிஸ்ட் இன் கனெக்ஷன் டு அதர் திங்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ரோஜெனியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்வீசஸ் grouped on the basis of quality standards. சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கும். இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சர்வீசஸை வந்து அதை மேக் பண்ற பீப்புள் கிட்ட இருந்து உங்களால பிரிக்க முடியாது. இப்போ நான் வந்து புக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இல்ல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இடத்துல இருந்து புக்ஸை நான் வாங்கி என்னால வீட்டுல வச்சுக்க முடியும். ஸ்டில் அந்த புக் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஆனா இதே வந்து ஒரு சர்வீசஸ் வந்து நீங்க அவங்களோட மேக்கர்ஸ் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. இப்ப என்கிட்ட இருந்து என்னோட டீச்சிங்கை வந்து உங்களால வீடியோவா தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமே அழிஞ்சு புக்கை வாங்கி ஒரு மூலையில வச்சிருக்க மாதிரி அந்த டீச்சிங்கை கொண்டு போய் ஒரு மூலையில நம்மளால வைக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒர்க் பண்ற லேபர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து நம்மளால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சர்வீசஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். அண்ட் ஃபைனலி பெரிசபிள்பா. சர்வீசஸ் நான் சொன்னதுதான், அசெட்ஸா நம்மளால வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது ஒரு வாட்டி நீங்க ஒரு மேட்ச், எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சது. வெற்றியோ தோல்வியோ அது முடிஞ்சிருச்சு. அதை நம்மளால திரும்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அந்த கேம் மறுபடியும் இன்னொரு வாட்டி நீங்க விளையாடலாம். ஆனா அதே தேதியில அதே டைம்ல அதே ஊருக்காக விளையாட முடியாது. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பெரிஷபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் திஸ் இஸ் a 3 mark we have to write completely 3 points without mistake, but anyhow please learn 4 points. அதுதான் நம்மளுக்கு சேஃப். ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. எஸ், இந்த யூட்டிலிட்டி அப்படின்ற கான்செப்டே வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியாத ஒரு கான்செப்டா இருக்கும். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அது யூஸ்ஃபுல்னஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், யூட்டிலிட்டி வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. யூட்டிலிட்டி ஒரு சேட்னஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான். பட் ஆனால் உங்களால புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றேன், ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கான யூட்டிலிட்டி கேன் பி மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெஷரபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆரஞ்சு சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? ஓகே, சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு நான் வந்து 100 அப்படின்னு மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து என் பிரதருக்கு வந்து ஆரஞ்சு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு வேற வழி இல்லாம சாப்பிடுறாங்க. ஓகே, என்னோட யூட்டிலிட்டி வந்து 40 தான் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஹி டசன்ட் லைக் இட் மச். அப்போ 100, 40 இங்க யூட்டிலிட்டி வந்து ஒருத்தருக்கு மாறுபடுது. இதே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் வந்து எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கும் அவனுக்குமே அந்த யூட்டிலிட்டி டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங்லி ஒரு அளவுக்கு இது வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் மாதிரி. அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸையும் என்னோட ஆட்டிடியூடையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ்ல வந்து மொத்தம் 4 ஃபீச்சர் எழுதிக்கோங்க. யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கன்சூமர்ஸ் மென்டல் எபிலிட்டி. எனக்கு என்ன எபிலிட்டி இல்ல, ஆட்டிடியூட். எனக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கோ அதை பொறுத்து என்னோட யூட்டிலிட்டி வந்து மாறும். எனக்கு வந்து இப்போ விஜய் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் தியேட்டருக்கு போய் விஜய் படம் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற அந்த டோபமைன், எனக்கு கிடைக்கிற அந்த யூட்டிலிட்டி வந்து என்னோட அஜித் ஃப்ரெண்டுக்கு வந்து கிடைக்காது இல்லையா? அஜித் ஃபேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து கிடைக்காது. ஸோ ஒருத்தரும் அவங்களோட மென்டல் ஆட்டிடியூட பொறுத்து அந்த யூட்டிலிட்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது மாறும்.
யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பொருள் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக அது யூட்டிலிட்டியோட வரும் அப்படின்னு கிடையாது. யூட்டிலிட்டி இஸ் நாட் சேம் அஸ் பிளஷர். இது வந்து ஹாப்பினஸ் கிடையாது. நான் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பட் அது வந்து இப்ப ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால எனக்கு பிளஷரா இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அண்ட் யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ்பா. 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாராளமா இந்த கொஸ்டின் வந்தா எழுதிடலாம். நவ் மைக்ரோ அண்ட் மேக்ரோ, இதுக்கான டிஃபரன்சஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மைக்ரோ அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அண்ட் ஃபர்ம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஸ்டடி பண்ணி அதுக்கு ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் பார்க்கறது. மேக்ரோ அப்படிங்கிறது அந்த அதர் ஹேண்ட் இது எக்கானமியா அந்த ஹோலா எடுத்துக்கிட்டு அந்த எக்கானமியில நடக்கிற டீப் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே உள்ள போய் நல்லா கலந்து உரையாடி ரிசர்ச் பண்ணி ஒரு பதில் வருது அப்படின்னா அதுதான் மேக்ரோ எக்கனாமிக். ஸோ it's a branch of economic which deals with the decision making of individual economic agent as the producer consumer. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம், மைக்ரோ எக்கனாமி அப்படின்னா ஒரு ஃபர்ம் எப்படி முன்னாடி எடுத்துட்டு வருது, ஒரு ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவல்னு கன்சியூமர்ஸை பத்தியும் ஃபர்மை பத்தியும் தான் நம்ம வந்து படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டையர் எக்கானமியோட ஆவரேஜ் எடுக்கிறது. அதாவது என்டையர் எக்கானமில அவுட்புட் எப்படி இருக்கு, இந்தியால நேஷனல் இன்கம் எப்படி இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்க பீப்புள் வந்து எப்படி சேவ் பண்றாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக் வந்து பிரைஸ் தியரி அப்படின்னு சொல்றோம். மேக்ரோ எக்கனாமிக்கு வந்து இன்கம் தியரி அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சோ தட் இன்னொன்னு வந்து நீங்க மாத்தி எழுத மாட்டீங்க. ரெண்டும் படிக்க வேண்டாம், ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கோங்க. மைக்ரோனா பிரைஸ், மேக்ரோனா இன்கம், ஏதாவது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த இன்னொரு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். அடுத்தது ஸ்மால் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஹோல் எக்கானமியை தான் வந்து நம்மளோட மைக்ரோ எக்கனாமி அப்படிங்கிறது எடுத்துக்கிறது. என்ன ஸ்மால் காம்பனன்ட், ஒரு இண்டிவிஜுவலோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் காம்பனன்ட் தானே. ஒரு இவ்வளோ பெரிய எக்கானமில நம்ம தமிழ்நாடு கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இவ்வளோ பெரிய எக்கானமி, இந்தியன் எக்கானமி எவ்வளோ பெருசு, அதுல ஒரு சின்ன பார்ட் நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல ஒரு குட்டி பார்ட் வந்து 18ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற ஏஜ் குரூப் பீப்புள். சரியா? இவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண போறோம், இல்ல வந்து ஒரு ஃபுட் ஒன்று கிரியேட் பண்றோம், ஒரு ஃப்ரைடு சிக்கன் மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க, அந்த 18ல இருந்து 30க்குள்ள இருக்கிற ஓரளவு இன்கம் ஏர்ன் பண்றவங்களாவும் இருக்கணும், நான் வெஜிடேரியன் பீப்புளாவும் இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட் இருக்கிற பீப்புளாவும் இருக்கணும், யங்ஸ்டர்ஸா இருக்கணும். அவங்க தான் புதுசா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ட் வந்து இவ்வளோ பெரிய எக்கானமில தமிழ்நாடு பீப்புளுக்குள்ள என்னோட ஊரு, என் ஊர்ல நான் ஒரு கடை வைக்க போறேன். அந்த கடையில வந்து 18ல இருந்து 30 இன்கம் ஏர்ன்டு பீப்புள், ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட் இருக்கிற பீப்புள், வெளியில சாப்பிட்ற பீப்புள் தான் என்னோட டார்கெட்டு. அப்ப அவ்வளோ எக்கானமில இந்த மைக்ரோ அப்படிங்கிறது எவ்வளோ சின்ன ஒரு பார்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஆனா மேக்ரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஹோல் எக்கானமியுமே அது கன்சிடரேஷன் எடுத்துக்கும். அண்ட் இட் இஸ் கன்சர்ன் வித் ஆப்டிமைசேஷன் கோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம யாரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மைக்ரோல ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரையும் ப்ரொடியூசர்ஸையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா மேக்ரோ எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் த என்டையர் எக்கானமியா இது வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்கானமி, இந்தியன் எக்கானமில என்டையர் எக்கானமில வந்து இது டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஜஸ்ட் 3 points இஸ் இனஃப், பட் படிச்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ல இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் டப்பா போட்டு எழுதினாதான் அது ஒர்த்தா இருக்கும். பொதுவாக ஒரு டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி டப்பா போட்டு எழுதினோம்னா மார்க்ஸ் கொஞ்சம் கரெக்டா கிடைக்கும். ஓகே, பேசிஸ் நீங்க படிக்கலனாலுமே ஜஸ்ட் பாசிட்டிவ் நார்மேட்டிவ் அப்படின்னு பாக்ஸ் போட்டு எழுதினாலே போதும். மீனிங், பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா என்ன, நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது தான் ஃபேக்டை பொறுத்தது பாசிட்டிவ். நார்மேட்டிவ் அப்படிங்கிறது இது வந்து ஒப்பீனியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது நார்மேட்டிவ். இந்த மீனிங்கை மைண்ட்ல வச்சுட்டு எழுதுங்க. ஓகே, வாட் இஸ் அண்ட் வாட் வில் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாசிட்டிவ் எக்கனாமிக், கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் ஃபேக்ட். ஆனா இங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் ஒப்பீனியன்ஸ், வாட் ஆட் டு பி அப்படிங்கிறது தான் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். இதோட நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்ஷனு, ஃபேக்ட் இது எல்லாமே தான் இருக்கும். பட் இங்க கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது அப்ஜெக்டிவா இருந்தா இது சப்ஜெக்டிவா இருக்கும். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும்லப்பா,
அப்ஜெக்டிவ் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டினர் கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன், எஸ் ஆர் நோ போட்டு கொடுக்குறேன். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் அப்படின்னா உங்க வியூஸ் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த செஷனோட எண்ட்ல வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது எஸ் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு அப்ஜெக்டிவ். உங்ககிட்ட எஸ்ஸோ நோவோ ஏதோ ஒண்ணுதான் உங்களால செலக்ட் பண்ண முடியும். பட் சப்ஜெக்டிவ் ஆன்சர் அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறத எனக்கு ஒரு 2 வரியில சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ உங்களோட ஓன் வேர்ட்ஸ் நீங்க போட்டு எழுதிக்கலாம். இந்த ஸ்லைடு எனக்கு புரியல, இந்த கொஸ்டின் எனக்கு புரிஞ்சது, இது நல்லா இருக்கு, இது கண்டினியூ பண்ணு, இல்ல இது வேண்டாம், இந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸை ஓப்பனா நான் கேட்கறது வந்து சப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது பிரிஸ்கிரிப்டிவ்ல பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல பண்றது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சு வச்சுக்கோங்க, இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். சரி, 2 விஷயம் நம்ம ஒட்டுக்கா படிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கு, ஆனா நம்ம ஒட்டுக்கா படிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் படிச்சு வச்சுக்கணும், இன்னொரு விஷயத்த ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு நீங்க எதை படிச்சு வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். அப்ப எக்ஸாம் போகும்போது அது இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஒன்ஸ் படிச்சீங்க இல்லையா, ஒரு கிளான்ஸ் படிச்சீங்க இல்லையா, அதை வச்சு நம்மளால எழுதிட முடியும். வெரிஃபிகேஷன். ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூசிங் த எவிடன்ஸ். இந்த பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் எப்பயுமே ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸை பத்தி மட்டும்தான் பேசும். அப்ப நம்ம கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அது டெஸ்ட் பண்ணி கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லும். ஆனா நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ல வந்து நீங்க ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் அங்க இடம் இருக்காது. ஏன்னா அது ஒருத்தரோட பர்சனல் பிலீஃப் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து பேஸ் பண்ணதா இருக்கும். சரியா? இப்ப நம்ம சொல்றோம் ஸ்பிரிச்சுவலி எந்த எக்ஸாம்பிளும் சொல்லக்கூடாது இல்லையா? சரி, ஓகே. அப்போ வந்துட்டு இங்க இருக்கிற எக்ஸாம்பிளே சொல்றேன். the price of petrol should be increased to reduce consumption. அதனாலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. பட் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், நிறைய பெட்ரோல் வந்ததுன்னா பீப்புள் வந்து பெட்ரோலை கம்மியா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்ல. அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல நம்ம போய் இதை வந்து ரிசர்ச் பண்றோம். ஒரு பங்க்லயும் லாஸ்ட் மந்த் எவ்வளவு அடிச்சாங்க, இந்த மந்த் வந்து பீப்புள் எப்படி பெட்ரோல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பங்க் வைஸ் ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர். எய்தர் இதுதான் இல்லைன்னா அதுதான் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் எவிடன்ஸ். ஆனா நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ல இந்த டீ கடையில உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அதேதான். பிரைஸ் அதிகமாச்சுன்னா மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு டீ கடையில உட்காந்து பேசுற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால அதை டிசைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து நார்மேட்டிவ். ஐ திங்க் கிளியர்ப்பா? ஓகே. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற 4 டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அந்த வெல்த் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா, அந்த 4 டெஃபினேஷனையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல என்ன கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷன் படிக்க போறோம். ஆடம் ஸ்மித், ஹீ இஸ் அ பிக் கை இன் எக்கனாமிக்ஸ். அவரோட டெஃபினிஷன் படிக்க போறோம். ஆடம் ஸ்மித் வந்து அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேயா? ஸோ 1776 அந்த புக் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு புக்கு நேம் எல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா எக்கனாமிக்ஸா அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் எழுதினாலே போதும். பட் ட்ரை டு ரிமெம்பர் த நேம். ஏன்னா எனக்கு நான் படிச்ச டைம்ல இருந்து எனக்கு இந்த பேர்லாம் ஞாபகம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் கொடுக்கும். ஓகே, எக்கனாமிக்ஸ் வந்து பணம் சம்பாதிக்கிற இல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஒரு சயின்ஸ் அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஸ்மித்துக்கு அப்புறம் வந்து நிறைய எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனும் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனும் எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம ஸ்மித் வந்து சொல்றாரு. அண்ட் அண்டியூ எம்பசிஸ் இஸ் கிவன் டு மெட்டீரியல் வெல்த். ஒரு ரொம்ப தேவை இல்லாத ஒரு ப்ரெஷர் வந்து மெட்டீரியல் வெல்த்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஹியூமன் வெல்ஃபேரை பத்தி அவர் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. இட் இக்னோர்ஸ் தி ஹியூமன் வெல்ஃபேர் விச் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எக்கானமி. எக்கானமி அப்படின்னாலே யாருக்காக எக்கானமி இருக்கு? இப்ப இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது யாருக்காக இருக்கு? வெல்த்துக்காக இல்லைல்ல, அங்க வாழ்ற இந்தியால வாழ்ற அத்தனை கோடி மக்களுக்காகவும் தானே இருக்கு. ஸோ அதனால இந்த வெல்ஃபேர் அப்படின்ற விஷயத்த பத்தி ஸ்மித் வந்து பேசவே இல்லை. அவர் கம்ப்ளீட்டா காசு வெல்த்துன்னு மட்டும்தான் பேசியிருக்காரு அப்படிங்கறத ஒரு பெரிய கிரிட்டிசிசமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது
சரி இப்பதான் வெல்த் ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுதான் நம்ம மார்ஷல். அப்ப வெல்ஃபேர் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவர் தானே சொல்லணும். ஒருத்தர் ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அது எப்படி இருக்கணும்னு அவங்க தான் சொல்லணும். அப்ப மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அவரும் ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு 1890. அந்த புக்குக்கு அப்புறம் ஸ்மித் சொன்ன புக்கு அப்புறம் அவர் எக்கானமி எப்படி சொல்றாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்றாரு. ஆரல்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஸ்டடி பண்றதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சயின்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு, சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து ஹியூமன் பீயிங்ஸை ஸ்டடி பண்றதுதான் எக்கானமி அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It examines the part of the individual and the social action which is most closely connected with the attainment and with the use of material requisites of well-being. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் பீயிங்ஸையும் நம்ம வந்து ஸ்டடி பண்றோம். ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருக்கான், அதே இண்டிவிஜுவல் வந்து சொசைட்டில எப்படி இருக்கான், அண்ட் இதை வச்சு அவனோட மெட்டீரியல் ரெக்வசிஷன்ஸ் எப்படி இருக்கு, அவன் வந்து எதெல்லாம் இருந்தா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருப்பான். இப்ப வெல்த் இல்லாம நல்லா இருக்க மாட்டோங்கிறது ஆல்ஃபிரட் மார்ஷலுக்கு தெரியும். சோ வெல்த் வேணும், ஆனா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வெல்த் கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கான், எதெல்லாம் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துது, எதெல்லாம் அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது அப்படின்ற அந்த ரிசர்ச்சையும் வெல்த் கூட ஹியூமனையும் சேர்த்து ரிசர்ச் பண்றதுதான் நம்ம மார்ஷலோட கான்செப்ட். Thus, this is on one side of study of wealth, on the other and more important side is study of man. அப்போ ஸ்மித் வந்து வெல்த்தை பத்தி மட்டும் பேசுறாங்க, மெட்டீரியல் வெல்த்தை மட்டும் அவங்க வந்து எம்பசைஸ் பண்ணிட்டாங்க, ஹியூமனை விட்டுட்டாங்க. அப்ப மார்ஷல் வந்து இது தப்பு அப்படின்னு பேசும்போது அவர் ஒண்ணு என்ன சொல்றாரு, நான் வந்து பேசுறேன், வெல்ஃபேரையும் பேசுறேன், இன்னொரு சைட்ல வந்து ஹியூமன்ஸை பத்தியும் பேசுறேன். அந்த வெல்ஃபேர் ஒரு ஹியூமனுக்கு எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற இந்த பார்ட்டையும் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மார்ஷலுக்குன்னு ஒரு கிரிட்டிசிசம், ஒரு எக்கானமிக்கு ஒரு ஆத்தர், எக்கனாமின்னு இல்லை, எக்கனாமிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி, மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்லையுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை மறுத்து அது இல்லைங்க இது தப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தப்புன்னு சொல்ற எல்லாருமே சும்மா தப்புன்னு சொல்லிட்டு போயிட முடியாது, அது ஏன் தப்பு, அதை என்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ மார்ஷலும் வந்து ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கறத வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பாருங்க, மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். அவரு வெல்த்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. நம்ம ஸ்மித், மார்ஷல் என்ன பண்ணாங்க, வெல்த்தும் வேணும் ஹியூமனும் வேணும் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே மெட்டீரியல் திங்ஸை மட்டும் தான் பேசுறாங்க. வாட் இஸ் அ மெட்டீரியல் திங் அப்படின்னா, மெட்டீரியல் திங்னா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச், இதுதான் மெட்டீரியல் திங்ஸ். இப்போ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, எக்கானமில ரெண்டு இருக்கு, ஒன்னு கூட்ஸ், இன்னொன்னு சர்வீசஸ். இவங்க எல்லாருமே கூட்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, இம்மெட்டீரியல் திங்ஸை யாருமே பேசல. What is the immaterial thing அப்படின்னா services of a doctor, a teacher and so on. அப்ப இந்த இடத்துல ஒரு அம்மாவோட சர்வீஸ் அப்படிங்கறதையுமே நம்ம வந்து பேசலாம். இப்ப அம்மா வந்து என்ன பண்றாங்க, டெய்லி காலையில உங்க எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நம்மளுக்கு எல்லாம் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு, எய்தர் அவங்க ஒர்க்கிங்கா இருந்தாங்கன்னா அவங்களும் வேலைக்கு போறாங்க, இல்ல டேடிக்கும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க, வீட்டுல எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த எல்டர்ஸையும் பாத்துக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களையே பாத்துக்கிறாங்க. அப்போ ஒரு கண்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு ஒரு எக்கனாமிக் விஷயத்துல இந்த மாதிரி இவங்களோட சர்வீசஸ் எல்லாமே அன்ஸ்போக்கனா போயிடுது இல்லையா, இதெல்லாம் இம்மெட்டீரியல் திங்ஸ் தானே. சோ அது ஒரு அன்ஸ்போக்கனா போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த கிரிட்டிசிசம் சொல்லலாம். வெல்ஃபேர்னு சொல்றாங்க, பட் வெல்ஃபேரை எதுன்னு கிளியரா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஃபேர் வேரிஸ் வித் பர்சன், கண்ட்ரி அண்ட் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு வெல்ஃபேர். இப்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு பணம் தான் வெல்ஃபேர். பட் ஆல்ரெடி அவங்க சூப்பரா இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து டிசீஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது கரெக்டான ட்ரீட்மெண்ட், அதுதான் வந்து வெல்ஃபேர். ஸோ பீப்புள் வந்து வெல்ஃபேர் அப்படிங்கறதும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன வெல்ஃபேரா தோணும், நிறைய பொம்மை, வளர்ந்த அப்புறம் வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் வளர்ந்த அப்புறம் நிறைய காசு வேணும், வயசானதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு மாறும் அண்ட் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியும் வெல்ஃபேர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெல்ஃபேர் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாக் ஆஃப் வெல்த் பொசஸ்ட் பட் ஆல்சோ ஆன் தி பொலிட்டிக்கல், சோஷியல், கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஆஃப் அ நேஷன். இப்ப வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து நம்ம வெறுமனே வந்து காசு அப்படின்னு சொல்லி பேசுறோம், பட் உண்மையிலேயே பார்த்தோம்னா வெல்ஃபேர் அப்படிங்கிறது காசு மட்டும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கு, ஒரு சோஷியல் இம்பாக்ட் எப்படி இருக்கு, அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி
ஒரு நேஷன்ல எப்படி இருக்கு? இப்போ ஒரு நாடு வெல்தியா இருக்கு அப்படின்னா காசோட இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இதை நாட்டோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து வெல்தியான நேஷன் அப்படின்னு நம்ம எப்ப சொல்வோம்? அங்க இருக்கிற பீப்புள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்குள்ளேயும் எந்த டிஃபரன்சஸ் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயும் எந்த ஸ்டேட்ஸ்குள்ளேயும் வந்து சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. லெட்ஸே ஓகே, ஸ்டேட்ஸ் எல்லாம் வேண்டாம், எந்த ஸ்டேட்ஸ்குள்ளேயும் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அண்ட் கல்ச்சரலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து ஒரு நார்த் ஃபெஸ்டிவலை சவுத்துல கொண்டாடுறதும் ஒரு தமிழ்நாடு ஃபெஸ்டிவலை கேரளால கொண்டாடுறதும் தான் நம்ம கல்ச்சரலி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தருக்கு அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 டெஃபினிஷன் முடிச்சிருக்கோம், வெல்த் அண்ட் வெல்ஃபேர். அப்புறம்ப்பா ராபின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, an essay into the nature and causes of significance of economic science அப்படின்னு அவர் ஒரு புக் வச்சிருக்காரு. அதுல எக்கனாமிக்ஸை வந்து இவரும் சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்றாரு, ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் தான் வந்து நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது கான்செப்டை தான் இப்ப வந்து நம்ம ராபின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெல்த் தான் சொன்னாங்க, அடுத்தது வந்து வெல்த் பிளஸ் வெல்ஃபேரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா இது ஹியூமன் பிஹேவியர், பட் அந்த பிஹேவியரோட ரிலேஷன்ஷிப் எங்க இருக்குன்னா என்ஸுக்கும் ஸ்கேர்ஸ் மீன்ஸ்க்கும் நடுவுல இருக்கு. என்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனோட வான்ஸ் அண்ட் நீட்ஸ் எப்படி இருக்கு, அந்த வான்ஸ் அண்ட் நீட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவனுக்கு என்னென்னலாம் ரிசோர்சஸ் இருக்கு, அதை வச்சு அவன் எப்படி வந்து பண்றான் அப்படிங்கிறது தான் வந்து எக்கானமி. இது வந்து ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ராபின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப ராபின்ஸோட கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட டெஃபினேஷன்ல என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா, டஸ் நாட் மேக் எனி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கூட்ஸ் கண்டக்டிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் கூட்ஸ் தட் ஆர் நாட். சரியா, இதேதான் அவரோட அந்த கிரிட்டிசிசம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, அதே கிரிட்டிசிசம் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். அப்ப ராபின்ஸ் வந்து வெல்ஃபேர் கூட்ஸ் என்ன, வெல்ஃபேர் கூட்ஸ் இல்லாதது என்னங்கிறத டிஃபைன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ல ஃபுல்லா மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் தான் இருக்கு, மேக்ரோ எக்கானமி பத்தி அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்ரோனா இண்டிவிஜுவல் எம்பசைஸ் பண்றது, மேக்ரோ அப்படிங்கிறது எக்கானமி ஆஸ் அ ஹோல். ராபின்சன் டெஃபினிஷன் வந்து டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் growth and development. அவர் growth and development பத்தி பேசவே இல்லை, ஜஸ்ட் வந்து வெல்ஃபேர், ஹியூமன் ரிலேஷன்ஷிப், என்ஸ் அண்ட் மீன்ஸ், கேர் இப்படிதான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலி சாம்வெல்சன் தான் வந்து growth டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து growth பத்தி பேசலன்னு சொல்லிட்டோமா, அப்ப அதை பத்தி பேசுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்வெல்சன் வந்திருக்காரு. இப்போ ஒரு டெஃபினிஷனும் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட டெஃபினிஷனை யாரு வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்க தான் இன்னொரு டெஃபினிஷனையும் கொடுப்பாங்க. சரியா, அப்போ ராபின்சனோட அந்த டெஃபினிஷனை கிரிட்டிசைஸ் பண்ண சாம்வெல்சன் தான் அந்த growth டெஃபினிஷனையும் கொடுத்திருக்காரு. ஒருத்தருக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அப்படிதான். ஸோ அப்போ சாம்வெல்சன் எப்படி எக்கானமியை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் without the use of money to employ scarce productive resources which would have alternative uses. ஸோ இந்த இடத்துல ஒரு மென்னோ இல்ல ஒரு பிசினஸோ, அதாவது ஒரு சொசைட்டியோ காசோடையும் சேர்த்து இல்ல காசு இல்லாமலும், இங்க இருக்கிற ஒரு டெஃபினிஷன் நான் சொல்லிடுறேன், வித் ஆர் வித்வுட் யூஸ் ஆஃப் மணி, அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற கம்மியான ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸை வச்சு எப்படி நம்ம வந்து நிறைய கமோடிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத படிக்கிறது தான்ப்பா எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன் நவ் அண்ட் த ஃபியூச்சர் அமாங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகே, இவர் தான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்திருப்பாரு. இதுல பீப்புளை பத்தி பேசுறோம், ஃபர்ஸ்ட் மென், அதுக்கப்புறம் மணியை பத்தி பேசுறோம், நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் ரிசோர்சஸை பத்தி பேசுறோம், என்கிட்ட இருக்கிற ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் வச்சு நான் எப்படி வந்து கூட்ஸ் மேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறோம், விச் ப்ரொடியூசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறோம்ல, ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டி. அந்த கமாடிட்டி ப்ரெசென்ட்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எஸ், ஃபியூச்சர் கன்சம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் முடிச்சிடறோம். நம்மளுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு எதுவுமே இருக்காது இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சருக்கும் அது தேவை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். சரியா, இதை பத்தி தான் வந்து நம்ம சாம்வெல்சன் டெஃபினிஷன் வந்து சொல்றாங்க. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, மென் வந்து ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் without money to employ the scarce resources which would have alternative uses to produce various commodities over the time and distribute them for the consumption now and in the future among various people and group of society.
இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். மக்கள் வந்து அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கிட்ட இருக்கிற ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸை வச்சு எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அதுவும் வேரியஸ் கமாடிட்டிஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த கமாடிட்டிஸ் அவங்களுக்கு இன்னைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம சாம்பிள்சனோட growth டெஃபினிஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதுல என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாம்பிள்சன் வந்து மீன்ஸ் ஆர் ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அன்லிமிட்டெட் எண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட தேவைகள் ரொம்ப நிறைய இருக்கு, ஆனா வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட டெஃபினிஷனை வந்து டைனமிக்கா வச்சிருக்காரு. டைனமிக் அப்படின்னா which is keep on changing அப்படின்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் அப்படின்னா அப்படியே இருக்கிறது. டைனமிக் அப்படின்னா which will keep on changing அப்படின்னு அர்த்தம். அப்ப சாம்பிள்ஸோட டெஃபினிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டைனமிக்கா வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் த எலமெண்ட் ஆஃப் டைம் இன் இட், டைம் அப்படின்ற எலமெண்ட்டை வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிட்டு அவர் வந்து இந்த டைனமிக் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இட் கவர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். கிரிட்டிசிசம் எப்பயுமே நெகட்டிவா இருக்கணும்னு இல்லை, பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆக்சுவலா இந்த கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். அவரோட ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் மாதிரியான விஷயங்களை வச்சு அவர் வந்து இப்படி வந்து டைம்ன்ற ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி டைனமிக்கா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க சாம்பிள்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி அண்ட் ஃபைனலி நம்ம சாம்பிள்சனோடது. ஓகே. Samuelson treats economy as a social science in contrast to Robbins regards as a science. Samuelson வந்து எக்கானமியை வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு, ராபின்ஸ் வந்து அதை சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? ரெண்டுமே வேற வேற இல்லையா? சோஷியல் சயின்ஸ் நீங்க 10th படிச்சுட்டு வந்திருப்பீங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பிள்சன் வந்து அது சயின்ஸ் மட்டும் கிடையாது, அது ஆக்சுவலா சோஷியல் சயின்ஸ், சொசைட்டிலையும் சேர்ந்து வர சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 4 டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்ததுலையுமே கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு ஒன்று எழுதிக்கோங்க எக்ஸாம்ல. அந்த கன்க்ளூஷன்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டெஃபினிஷன்லயுமே சாம்பிள்ஸனோட டெஃபினிஷன் மட்டும்தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. பிகாஸ் அதுல growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க எழுதணும். பார்க்க பெருசா இருந்தாலும் ஈஸியான கொஸ்டின். அந்த 4 டெஃபினிஷன்ஸ் எழுதி அதுக்கான கிரிட்டிசிசம்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த டெஃபினிஷன் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த கொஸ்டினை வந்து ஈஸியா நினைச்சிடாதீங்க, கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அது. டிடக்டிவ் மெத்தட், இன்டக்டிவ் மெத்தட் ஆஃப் ரிசர்ச்சஸ்பா. ஓகே, இது வந்து நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னா ரிசர்ச் வரும்போது படிப்பீங்க. ஸோ அதனால இப்போதைக்கு அந்த மெத்தட்ஸை ஸ்டெப்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. தி அனலிஸ்ட் மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம் டு பி இன்கொயர்ட். முதல்ல அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்றவன் ப்ராப்ளம்ல தெளிவா இருக்கணும்ல, அதுதான் சொல்றாங்க. அனலிஸ்ட் வந்து ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா இருக்கணும். எந்த ப்ராப்ளமா நான் வந்து டிஃபைன் பண்ணணும், எதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவரு கிளியரா இருக்கணும். ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றோம் அந்த அனாலிசிஸ்ல அப்படிங்கறதையும் அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கணும். ஃபர்தர், அசம்ஷன்ஸ் ஆஃப் த தியரிஸ் டு பி ப்ரிசைஸ். ப்ரிசைஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தியரி அப்படிங்கிறத படிக்கும்போது அதுக்கு அசம்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்போம். அதாவது இந்த தியரி எப்பெல்லாம் அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா அந்த அசம்ஷன்ஸ் எல்லாமே நடைமுறையில இருக்கும்போது மட்டும்தான் அப்ளிகபிளா இருக்கும். அசம்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த தியரி வந்து நடக்காதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா டிடக்டிவ் மெத்தட்ல ஸ்டெப் 2ல டெக்னிக்கல் டேர்ம்ஸை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி அசம்ஷன்ஸையும் கரெக்டா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிடியூஸ் ஹைபோதிசிஸ் ஃப்ரம் தி அசம்ஷன்ஸை நம்ம எடுத்திருக்கணும். ஹைபோதிசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஹைபோதிசிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்யூஷனோட ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹைபோதிசிஸ் இஸ் சொல்யூஷனோட ப்ரிடிக்ஷன். இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளம் வச்சிருக்கோம், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு 4 ஹைபோதிசிஸ் எடுத்து தான் நீங்க ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அது வந்து அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஹைபோதிசிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. should be verified through direct observation of events in real world and through statistical method. இந்த ஹைபோதிசிஸை நீங்க எப்படி வெரிஃபை பண்ணிருக்கணும், ரியல் வேர்ல்டு சினாரியோஸ் வச்சுதான் வெரிஃபை பண்ணிருக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு அது கரெக்டா இருக்குமா இருக்காதாங்கிறத யோசிச்சுதான் அதை வந்து ஹைபோதிசிஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, now moving to the steps of inductive method.
டேட்டா வந்து ஒரு சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன் எது தேவையோ அதுக்கான டேட்டாவை ரெலவெண்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்டர் வைஸ் சீக்வன்ஸ் வைஸ் நம்ம ரிசர்ச்சுக்கு நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஆர்டர்ல அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். உண்மையிலேயே ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கரெக்டா அது ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த பேஸ்ட் ஆன் அந்த டேட்டாலேயே நம்மளுக்கு கன்க்ளூஷன்ஸ் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜென்ரலைசேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன். ஹைப்போதிசிஸ் அங்க சொன்ன மாதிரி அந்த ஆன்சர் தான், ப்ரிடிக்ஷன் ஆன்சர் தான். வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஹைப்போதிசிஸ் கடைசியா நம்ம பண்ணுவோம். சரியா? மொத்தமே 4 பாயிண்ட் தான். டேட்டாவை ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கா கலெக்ட் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்க்ளூஷன் ஈஸியா கிடைச்சிடும். ஜென்ரலைஸ் பண்ணிட்டு ஹைப்போதிசிஸ் கண்டுபிடிச்சுக்கணும். ஹைப்போதிசிஸை வெரிஃபை பண்ணணும். முடிஞ்சா? திஸ் இஸ் இண்டக்டிவ் மெத்தட் 4. அண்ட் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபைனலி எக்கனாமிக்கோட நேச்சர் என்ன அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன உள்ள இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 11th சேர்ந்து உடனே நம்மளுக்கு என்ன தெரியும், எக்கனாமிக்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை எடுத்து இண்டெக்ஸை பார்ப்போம், புக் அப்படியே பெரட்டி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்கு, ஹவு அண்ட் ஒய் தே ஃபைண்ட் அ பிளேஸ் இந்த சப்ஜெக்ட். ஏன் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எதுக்காக இப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நேச்சர். ரெண்டாவது நிறைய டெஃபினிஷன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன படிக்கிறீங்க, நிறைய பேர் கொடுத்து டெஃபினிஷன்ஸ் படிக்கிறீங்க. அந்த டெஃபினிஷன்ல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. அண்ட் மூணாவது நிறைய டெஃபினிஷன்ஸ்லயும் ஒரு கிளியர் டெஃபினிஷன் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த எக்கானமி அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனை நம்மளுக்கு சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டார் இல்லையா? அதுதான். அண்ட் ஃபோர்த்து பொலிட்டிக்கல் எக்கானமி இஸ் செட் டு ஹேவ் ஸ்ட்ரேங்கிள்ட் இட் செல்ஃப் வித் டெஃபினிஷன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிறதும் ஒரு டெஃபினிஷன் வச்சு இங்க எக்கனாமிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நம்ம ஆல்ரெடி அந்த 3 மார்க்ல படிச்சிருப்போம். அதே டிராயிங் அதே கண்டென்ட் அப்படியே படிச்சுட்டா போதும். ஹியூமனுக்குன்னா வான்ஸ் இருக்கும். அந்த வான்ஸ்னால அவன் என்ன பண்றான்னா எஃபர்ட் போட்டு அதை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறான். எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷன் நடந்த பொருள் வந்து பீப்புள் கிட்ட போய் சேர்றதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அந்த எக்ஸ்சேஞ்சை வச்சுதான் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க கன்சியூம் பண்றாங்க. கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுக்கு வான்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து ஸ்கோப் ஆஃப் எக்கானமி. அங்க படிச்ச அதே விஷயம். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கானமி தான் ஸ்கோப் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுலயே இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் மேபி சயின்ஸா இருந்தாலுமே கூட அது பாசிட்டிவ் சயின்ஸா இல்ல நார்மேட்டிவ் சயின்ஸா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு குவெஸ்டின் வருது. சயின்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவா இல்ல நார்மேட்டிவா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்ம படிக்கிறது தான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடுவில் நடக்கிற பிஹேவியர்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் அவங்க எந்த குரூப் எந்த சொசைட்டி அப்படிங்கறத படிக்கிறதுலயுமே எக்கனாமிக்ஸ் இருக்கு. எக்கனாமிக் ஸ்டடிஸ் த வேஸ் இன் விச் பீப்புள் அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க, அவங்களோட அன்லிமிட்டெட் வாண்டை எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுலயும் இருக்கு. ஆன் ஹியூமன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு வெல்த் கான்ஸ்டிடியூட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னது, ஹியூமன் ஆக்டிவிட்டி வெல்த்துக்கு ரிலேட்டடா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோப்ல இது மட்டும் எழுதி முடிச்சிருங்க. நேச்சருக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கோப்புக்கு கண்டிப்பா இந்த டிராயிங் வித் தீஸ் 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இந்த கொஸ்டின் போதும். ஓகேப்பா. நவ் வி ஆர் மூவிங் டு த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். எக்கானமில அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஹியூமனுக்கு இருக்கிற வாண்ட் அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ். இது ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்கு தான் காலகாலமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். பட் ஏட் அது நம்மளால அது மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமனோட வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். அது என்னைக்குமே முடியவே முடியாது. ஸோ the problem of choice அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். limited productive resources நம்ம கிட்ட இருக்கு. with the society can be illustrated with the help of a PPC அப்படின்னு சொல்லி production possibility curve. என்ன நம்ம இங்க படிக்கிறோம், ஹியூமனோட wants ஹியூமனோட வாண்ட்ஸ் அண்ட் நம்ம கிட்ட இருக்க ரிலேட்டிவா நம்ம கிட்ட கம்மியா இருக்கிற ரிசோர்சஸ் இதை வச்சு எதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போறோம். இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா we need the mathematical support. அதனால ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வச்சு இதை அனலைஸ் பண்ண போறோம். என்ன அசம்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த தியரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா இந்த பிபிசி கர்வ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. The time period does not change. It remains the same throughout the curve. அந்த curve ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டைம் பீரியட் மாறவே மாறாது. இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ரெண்டாவது,
ப்ரொடக்ஷனோட டெக்னிக்கை வந்து நம்ம மாத்துறதே இல்லை, ப்ரொடக்ஷன் டெக்னிக் ஒன்னே தான் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது அசம்ஷன். மூணாவது, எக்கானமில ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் அ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எக்கானமில வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு கரெக்டான குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸும் இருக்கு, அந்த ஸ்கில்ஸுக்கு ஏற்ற சேலரியும் அங்க கிடைக்குது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் கூட வேலை இல்லாம இல்ல அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து அசம்ஷன். அடுத்தது, only 2 goods can be produced with the given resources அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளால வந்து 2 goods மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இங்க என்ன காட்டியிருக்காங்கன்னா, 2 கூட்ஸ், ஒன்னு வந்துட்டு காரு, இன்னொன்னு வந்து ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. Even every production possibility curve is based upon these assumptions. நம்ம இந்த PPC curve அப்படின்னு ஒன்று போடுறோம் அப்படின்னாலே அது எல்லாமே இந்த அசம்ஷன்ஸை பொறுத்தது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வோட அந்த நேச்சரையே இது அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல பாருங்க, நம்மளுக்கு இந்த டேபிள் அண்ட் இந்த டயக்ராம் ரெண்டுமே வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எய்தர் நம்மளால வந்து ஒரு காரை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் வந்து ஃபுட்டை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா எக்கானமில வந்து லிமிட்டடான ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கும்போது நம்மளால எதையாவது ஒன்று தான் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு காரும் வேணும் ஃபுட்டும் வேணும் அப்படின்னா நாம தான் இந்த ரிசோர்சஸை வந்து பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிசோர்சஸை காருக்கும் கொஞ்சம் ரிசோர்சஸை ஃபுட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்க முடியும். ஓகே, அந்த பாசிபிலிட்டிஸ் தான் இங்க நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ எவ்வளவு நீங்க ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து எவ்வளவு கார் உங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும்ன்றத பாத்துக்கலாம். அதே மாதிரி 0 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா மொத்த ரிசோர்சஸையும் போட்டு கார் ப்ரொடியூஸ் பண்றோம். அதே மாதிரி 0 கார் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா மொத்த ரிசோர்சஸையும் போட்டு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ரெண்டு எண்டுமே இங்க இருக்கும். ஓகே, ஸோ 0 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது 25 கார் நம்மளால இருக்கிற ரிசோர்சஸை வச்சு மேக் பண்ண முடியும். அண்ட் இப்போ ஃபுட்டுக்கு 100ன்னு வரும்போது கார் வந்து 23 குறைஞ்சிடுது. அண்ட் இது அப்படியே கிராஜுவலா ஃபுட்டு இன்க்ரீஸ் ஆக காரோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. இதுல எந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து தேவையோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டேபிளை வச்சு எக்ஸாக்டா இங்க ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிருக்கோம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். கார்ஸை ஒரு சைடும் ஃபுட்டு ஒரு சைடும் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கிறது தான்ப்பா. 0 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நம்ம இங்க மேல 25 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகே, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஓட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி அப்படின்னா என்னது, எவ்வளோ நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை தான் சொல்றோம். ஒரு ஃபுட்டு 0 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது 25 கார் உங்களால பண்ண முடியும். அது அப்படியே டேபிள்ல மாறுது பாத்தீங்களா. 100 ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது 23 கார் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி 2 பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து 200 டன் ஆஃப் ஃபுட்டு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளால 20 காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மூணாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. நாலாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி 300 15. அஞ்சாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி வந்து 400 ஃபுட்டு அண்ட் 10 கார் அப்படிங்கிறது. அண்ட் கடைசி பாசிபிலிட்டி வந்து 0 கார்ஸ் 500 டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு அப்படிங்கிறது தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளோட கர்வ் வந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்லோப்பா இறங்கி வருது அப்படின்னு சொல்றோம். இல்லையா, லெஃப்ட் சைட்ல ஸ்லோப்பா இறங்கி வருது அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு ப்ரொடக்ஷனை நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிற பாசிபிலிட்டியை காட்டுறது தான் இது. சரிங்களா? ஓகே, இதை வச்சு இப்ப பாருங்க, இந்த ஸ்கெடியூலை வச்சு நம்ம பேசினதெல்லாம் தான் இங்க இருக்கும். ஆல் த ரிசோர்சஸ் ஆர் த்ரோன் இன்டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட். அப்போ 500 டன்ஸ் ஆஃப் ஃபுட் நம்மளால பண்ண முடியும். எப்போ 500 டன் ஆஃப் ஃபுட்னா 0 கார் அப்படிங்கிறப்ப பண்ண முடியும். கிவன் இந்த எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி. இதே விஷயம் அப்படியே காருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஃபுட்டு அப்படின்னு வரும்போது 25 கார் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியும் 6th பாசிபிலிட்டியை பத்தி தான் இப்ப பேசியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு கேசஸ்லயுமே எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி அப்படின்னா, 500 டன் ஆஃப் ஃபுட் பண்ணும்போது 0 கார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி. 0 டன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறப்ப 25 கார் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காரையும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பண்றதுதான் சில கார்ஸ் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. அதுதான் வந்து கேஸ் 2, 3, 4, 5 இது எல்லாமே.
அதை வச்சுதான் நம்ம வந்து டயக்ராம் போட்டிருக்கோம். இப்ப இதுல இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வச்சு என்னென்னலாம் நீங்க வந்து இஷ்யூஸ் பார்க்கலாம், நம்மளோட எக்கானமில இருக்கிற என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். இங்க ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, எய்தர் நீங்க ஃபுட்டுக்கு போகணும் இல்லைன்னா காருக்கு போகணும். இதுதான் அந்த சாய்ஸோட ப்ராப்ளம். இதுல நம்ம கிட்ட இருக்கிறது லிமிடெட் ரிசோர்சஸ். அதனாலதான் ஒன்னு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் அன்லிமிட்டெட் வாண்ட், நம்மளுக்கு வாண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ரிசோர்சஸை காருக்கும் ஃபுட்டுக்கும் நடுவில் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இது எக்கானமி அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு போகும்போது ஹையர் இன்கம் குரூப்புக்கும் லோயர் இன்கம் குரூப்புக்குமே வந்து இங்க இஷ்யூஸா இருக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் சிவிலியன்ஸுக்குமே கூட்ஸ் பிரச்சனை இருக்கு. இதுதான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. த நோஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்ரி சொசைட்டி பொசஸஸ் ஒன்லி a specific amount of resources. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அப்படி ஒன்றும் ரிசோர்ஸஸோட எக்ஸஸா கிடையாது. எல்லாத்துலேயுமே ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் இருக்கு. இந்த கண்ட்ரில மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல அப்படிதான் இருக்கு. அதனால நம்மளால நினைச்ச அவுட்புட் நம்மளால கொடுக்க முடியாது, கொஞ்சம் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஈவன் ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த பிபிசி, அதாவது பிபிசி இஸ் ப்ரொடெக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்கேர்சிட்டி மேல என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ், ரெண்டாவது விஷயம் நோஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி, மூணாவது விஷயம் சொல்யூஷன் டு சென்ட்ரல் ப்ராப்ளம். என்னதாப்பா அப்படி சென்ட்ரல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், வாட் டு ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். கரெக்டா? அந்த வாட் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது நம்மளோட சென்ட்ரல் ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுக்கு அங்கேயே சாய்ஸஸ் இருந்தது, கிளாத்தா, லக்ஸரி கூட்ஸா, எஜுகேஷனா, அதுலயும் பேசிக் எஜுகேஷனா இல்ல ஹையர் எஜுகேஷனா, டிஃபென்ஸா, அந்த ஹெல்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாய்ஸஸ் இருந்தது. இதுதான் இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வச்சு ஒரு டிசிஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுல ஒரு பாயிண்ட் இன்சைட் பிபிசி இண்டிகேட்ஸ் தட் எக்கானமி இஸ் யூசிங் inefficient methods of production, inefficient combination of resources அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த பிபிசிக்குள்ள இருக்கிற எனி பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இன்எஃபிஷியன்ட் காம்பினேஷன் தான் நம்ம வந்து பண்றோம், இன்எஃபிஷியன்ட் காம்பினேஷன் ஆஃப் ரிசோர்சஸும் இன்எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ இது வந்து சொல்யூஷன் டு சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த பிபிசி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த கொஸ்டின் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அந்த டயக்ராம் வரையணும், ஆப்வியஸா வந்து அந்த பாக்ஸையும் போடணும், அப்பதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா, வில் மீட் இன் நெக்ஸ்ட் லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு வந்து புக் பேக் வந்து மூவ் பண்ணலாம்.